இப்போ எடப்பாடி நீங்கள் இந்த சமீபத்தில் இந்த ஒரு வாரமாக பார்த்துருப்பீங்க சமூக வலைத்தளங்கள் மிக கடுமையான ட்ரோல்லாம் சொல்கிறாங்க. கடுமையாக நான் இது வரைக்கும் பார்க்கல, நான் 2 நாளாக பார்த்து வியந்துட்டேன். சில நேரங்களில் அது வெளிப்படுகிற பொழுது பொதுமக்கள் மத்தியில் அவர்களுக்கான புகழ் அல்லது கண்ணியம் ஒரு குறைக்கப்பட்டு அவங்க பலகீனப்படுறாங்க. பயம்னா எல்லாத்துக்கும் இருக்குமில்ல. இப்படி நாடே ஒரு அவதூற பரப்புது. கூவத்தூரில் கடுமையான இப்படி சில பிழைகளான தவறான ஒழுக்க சிதைவுகள் நடந்துச்சுங்கிற மாதிரியான செய்தி இப்பவும் அது. ஆனால் இவ்வளோ பெரிய கட்சியை கையில் வச்சிருக்கிற எடப்பாடி இதை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இவர் அது கவலைப்படுற மாதிரியும் தெரியல. இவர் மட்டும் இல்லை, அந்த தங்கமணியோ வேலுமணியோ அவங்களாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்கு. அவர் சிறைக்கு போன பிறகு எடப்பாடியால் அந்த நம்பிக்கைக்கு விசுவாசமாக நடக்க முடியல, கட்சியை கட்டுப்பாடாக வச்சுக்க முடியல, சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களை கட்டுப்பாடாக வச்சிருக்க முடியல. வணக்கம். வணக்கம். அதிமுக 2017 சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூவத்தூரில் தங்க வச்சுருந்தாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர்களில் நீங்களும் ஒருத்தர். இப்போ மறுபடியும் கூவத்தூரில் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு விஷயம் பேசு பொருளாக மாறி இருக்கு. என்னதான் நடந்தது கூவத்தூரில், அந்த ரகசியத்தை சொல்லுங்களேன். இல்லை, அப்படி அது நீண்ட காலம் பெரிய அளவில் விவாதிக்கப்பட்ட ஒன்று தான். அது மட்டும் இல்லாத கூவத்தூருங்கிறது அது ஏதோ ஒரு சொர்க்கம் அல்லது நரகம் அல்லது வேறு ஏதோ ஒரு கிரகத்தில் இருந்த மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்படியெல்லாம் இது இல்லை. தலைநகர் சென்னையில் தான் அந்த கூவத்தூருங்கிற ஒரு ஊர் இது. அந்த ஊரில் கோல்டன் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டு. அவங்க வந்து நம்ம கட்சிக்காரங்க, நம்ம வேண்டியவங்க, நல்ல நல்ல குடும்பத்தை சார்ந்தவங்க நடத்துகிறாங்க. அப்போ ஒரு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி, அதில் சின்னம்மா வந்து அதில் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டாங்கன்னு தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்படுறாங்க. தேர்வு செய்யப்பட்ட உடனே பாஜக அரசு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திராவிட பேரியக்கம். புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அந்த அதே வலிமையோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தை தொடர்ந்து நீடித்தால் பாஜக அல்லது இந்துத்துவ அரசியலை இந்த மண்ணில் விதைக்க முடியாது அல்லது அது ஊடுருவி சிதைக்க முடியாதுங்கிறதுனால சின்னம்மா அவர்களை வந்து அந்த தலைமைக்கு வரக்கூடாதுங்கிறதுல அந்த இந்துத்துவ அமைப்பு, பாஜக, ஆர்எஸ்எஸ் அல்லது அதை ஆண்ட ஒன்றிய அரசு, மோடி, அமித்ஷா இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க கடுமையாக வந்து இதை அவதூறு பரப்புனாங்க. அவங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. அப்போ இருந்த ஆளுநர் வித்யாசாகர் வந்து அதை கட்டாயமாக தடுக்கணுங்கிறதுல அவர் பதவி பிரமாணமே செய்யாமல் நாங்களாம் தேர்ந்தெடுத்துட்டோம். ஆனால் பதவி பிரமாணத்தை செய்யாமல் அவர் மகாராஷ்டிராவில் இருந்தார், தலைநகர் சென்னைக்கே வரல. அதுக்கு இடையில் நீதிமன்றத்திலையும் விரைவாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த தீர்ப்பில் அம்மாவுக்கு தண்டனை தர்றாங்க. அப்போ அது ஒரு திட்டமிட்டு நடந்தது மாதிரி தான் நம்ம பொதுமக்கள் பார்த்தாங்க. நாங்களும் அப்படித்தான் யூகிச்சோம். அப்போ அம்மா எடப்பாடியை முதலமைச்சராக அறிவிச்சிட்டு அம்மா சிறைக்கு போகிறாங்க சின்னம்மா. ஆகவே அந்த இடைப்பட்ட காலத்தில் அங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் 122 பேர் கூவத்தூரில் தங்கி இருந்தாங்க. அரசை நம்ம வந்து வலிமையை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த கூவத்தூரில் நம்ம வந்து இருந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் நம்பிக்கை ஊட்டி அரசை வந்து அவ்வளோ இலகுவாக யாரும் உருவாக்க முடியாது. அது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் ரொம்ப பொறுப்புணர்வோட வதந்திகளுக்கு நம்ம வந்து இரையாகாமல் உயிரை தந்து உருவாக்கிய புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு அப்படிங்கிறதுல நீங்கள்லாம் உறுதியாக இருந்து இந்த அரசை நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறதுனால நம்ம அதை எடுத்து சொன்னோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலும் அதில் உறுதியாக இருந்தாங்க. அந்த இதில் தான் அந்த அரசு உங்களுக்கு தெரியும், எடப்பாடி சின்னம்மா சொன்னாலும் எடப்பாடியினுடைய கடைசி நிமிடத்து வரைக்கும் இந்த அரசு பாதுகாப்பாக இருந்தது காரணம் கூவத்தூருங்கிற அந்த முக்கியமான அரசியல் முடிவுக்கு காரணமாக இருந்த ஊர். எப்படி அங்கே என்ன நடந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியும். எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, எடப்பாடியை தேர்வு செஞ்சது, எம்எல்ஏக்களை கன்வின்ஸ் பண்ணாங்க, அதுக்கு வந்து சில விஷயங்கள் அங்கே செய்யப்பட்டது, அவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டது அப்படின்றத சொல்கிறாங்க. இல்லை, அது பிழையானது, தவறானது, அவதூறு. முழுக்க நாங்கள் வந்து பெரும்பாலும் ஏறத்தாழ திரைமறைவில் என்ன நடந்ததுங்கிறது எனக்கு பெரும்பாலும் நான் அது மாதிரி எனக்கு பழக்கம் இல்லை. அந்த அந்த இதில் எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்த அளவில் எந்த அது மாதிரியான தவறான அல்லது இந்த ஊடகங்கள், பத்திரிகைகள் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடி அணியிலிருந்தே வந்த ஒரு முக்கியமான நிர்வாகி சொல்லுகிற மாதிரியான குற்றச்சாட்டு, அது மாதிரியான இப்போ கலைத்துறை சேர்ந்த ஒரு பெண் கலைஞர்களை வந்து, அது முன்னணி கலைஞர்களை அவங்க வந்து ஒரு பாலுறவு சம்பந்தமாக தொடர்படுத்துவது, அது மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளையும் அந்த மாதிரி அந்த உறவு சம்பந்தமான தேவை அடிப்படையில் ஆதரவு அல்லது எதிர்ப்புங்கிற மாதிரியான அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடந்த மாதிரியும் சம்பவங்கள் நடந்த மாதிரியெல்லாம் காட்சிப்படுத்துவது அல்லது பேசுவது அல்லது
ஊடகங்களை சந்தித்து இந்த மாதிரி செய்தி பரவுவது தவறானது, பிழையானது. அப்படி எந்த சம்பவம் உறுதியாக நடக்கலை. ஏன்னா இது எதிர்கட்சிகள் சொன்னா அந்த குற்றச்சாட்டை வந்து விமர்சனம், எதிர்கட்சிகள் இப்படிதான் பேசுவாங்கன்னு சொல்லலாம். அதிமுகவில் இருக்க ஒரு நபர் 2-3 நாளுக்கு முன்னாடி நீக்கப்படுறாரு, அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. அதனால தான் அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. இல்லை, அதிமுகவில் இருந்த ஒரு கடைசி பொறுப்பாளர் தான் ராஜா. அவர் இப்போ ஒன்றியமாக இருந்தார், அப்போ என்ன பொறுப்பில் இருந்தாருன்னு தெரியலை. ஆனால் அவருக்குமே இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் அது எனக்கு தெரியாது, நானும் கேள்விப்பட்டேங்கிறார். அப்படின்னா அவரும் இந்த பொது வெளியில் பரப்பப்பட்ட அவதூறுகளை அவரும் அது உண்மைன்னு அவதானிச்சுக்கிட்டு அப்படி சொல்லியிருப்பார். அது மட்டுமல்ல, அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய மாவட்ட செயலாளர் அல்லது அவருக்கு கீழே அல்லது அவருக்கு சமமாக இருந்த வெங்கடாச்சலம்ங்கிற ஒரு பொறுப்பாளரை வந்து ஒரு 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 கட்டத்தில் அவருடைய ஏதாவது ஒரு வகையில் தனிப்பட்ட நலன்கள் அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் அவர் மீது இப்போ ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாரு. அதில் கூவத்தூரையும் அதில் வந்து மற்ற கலைத்துறை சேர்ந்த பெண் கலைஞர்களை சம்மந்தப்படுத்தினது தான் பிழையான தவறானது. நான் அறிந்த வகையில் ஒரு காலும் எந்த திரைத்துறை சார்ந்த பெண் கலைஞர்கள் மட்டுமல்ல, எந்த வகையான பெண்ணினத்தை சார்ந்தவர்களும் அங்கே வந்து அந்த அந்த நோக்கத்தில் யாரும் இல்லை. ஏற்கனவே அங்கே அமைச்சர்களாக இருந்த பெண்கள் அங்கே இருந்தாங்க. எனக்கு தெரியும் ராசிவரணம் மசாராஜாக்காலாம் இருந்தாங்க. பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே தங்கியிருந்தாங்க. குடும்பங்களோட பல பேர் குடும்பமாக குழந்தைகளோட எல்லாம் தங்கியிருந்தாங்க. அது மட்டுமல்ல, சர்வதேச தேசிய மாநில உளவு பிரிவு அங்கே ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. ஊடகத்தினுடைய மொத்த கண்களும் அந்த வளாகத்தை சுற்றி தான் இருந்துச்சு. ஆகவே அங்கே சட்டவிரோதமாக எந்த பிழையான தவறான எந்த சம்பவமும் நடக்கலை. அது பிழையானது, அவதூறு, தவறானது. அவரே கிட்டத்தட்ட அவர் அதை மறுத்திருக்கார். அந்த ராஜுங்கிற தம்பியே கூட அதை மறுத்திருக்கிறாரு. ஆகவே அது எனக்கு நல்லா தெரியும், அந்த மாதிரியான எந்த பிழையான சம்பவங்களும் அங்கே நடக்கலை. ஆகவே அது ஒரு அவதூறு தான். இப்போ உங்கள் நண்பர் கருணாஸுடைய பெயரையும் தொடர்பு படுத்தி அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. கருணாஸ் வந்து அதான் அந்த திரை தொடர்பு உடையவங்களை வந்து தான் அப்படி பார்க்குறாங்க. சமூகத்தில் ஒரு பார்வை இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதில் நடிகர்கள் நடிகைகளினால அவங்கள வந்து ஒரு 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 ஆபாச பொருள்களோட ஆபாச பார்வையோட பார்க்குற மாதிரி அல்லது ஒரு கவர்ச்சியாக பார்க்குற மாதிரியான சூழல் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. பிற மாநிலங்களில் கூட எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா இங்கே ஆண்களையவே நடிகர்கள் வயதான பிறகு கூட அவர்களை பெரிய அளவில் உயர்வாக கருதி வாக்களித்து நாட்டுக்கு அரசராக்கிற சமூகம் இந்த தமிழ் சமூகம். அப்போ திரையில் இருக்கிற பெண்களையும் கடவுளா, சாமியா, அதாவது கோயிலெல்லாம் கட்டினாங்கன்னு தெரியும். குஷ்புன்னு ஒரு சாதாரண திரைத்துறை சார்ந்த பெண் கலைஞருக்கு கோவிலெல்லாம் கட்டி பண்ணுறாங்க. நடிகர்களுடைய கட்டவுட்டர்களுக்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்கிற அளவுக்கு ஒரு 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 மூடர்கள் நிறைந்த நாடா தமிழ்நாடு, அல்லது ரசிகர்கள் அப்படி திரைத்துறை நடிகர்களை மோகிக்கிற ஒரு அறியாமை இங்கே இருக்குது. ஆகவே அதில் சட்டமன்ற உறுப்பினர் திருவாடனை துறையில் எங்கள் அதிமுக கூட்டணி கட்சியிலிருந்து ஒரு ஒரு சிறந்த கலைஞன் என் அறிவியல் சகோதரர் கருணாஸ் அந்த மாதிரியான தவறான சம்பவங்களுக்காக அவர் வந்து பயன்படுத்தப்பட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அதுவும் பிழையானது, தவறானது. அப்படியெல்லாம் அவர் கருணாஸ் இந்த மாதிரியெல்லாம் தவறான நடவடிக்கைகளுக்கு இரையாகவோ அல்லது அதற்கு துணை போகவோ ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார். எனக்கு மிக நன்கு அறிந்த சகோதரர் தான். ஆகவே கருணாஸ் மீதும் சகோதரி திரிஷா மாதிரியான முன்னணி கலைஞர்களையும் நம்ம வந்து அப்படி தவறாக பிழையாக சமூகத்தில் பதிவிடுறது ரொம்ப அது மிக அநாகரிகமானது, அவமானகரமானதுங்கிறத நான் கடுமையாக கண்டிக்கிறேன், அதை மறுக்கிறேன். ஒரு எம்எல்ஏக்கள் எல்லாருமே ரொம்ப அதிகாரம் மிக்கவர்கள். அந்த நேரத்தில் எம்எல்ஏக்கள் பவர்ஃபுல்லாகவும் இருந்தாங்க. ஒரு 10 எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் போயிருந்தால் ஆட்சி மாற்றமே ஏற்பட்டிருக்கும். அப்படியான ஒரு நேரம் அது. அங்கே வந்து இப்போ தங்க வைக்கும்போது உணவுகள் வழங்கப்பட்டதோ இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி பார்த்துக்கிட்டாங்க அவங்க? இல்லை, உணவு அது இயல்பான உணவு தான், மனிதனுக்கு தேவையான உணவு தான் அங்கே பரிமாறப்பட்டுச்சு. என்ன மாதிரி உணவுகள் கொடுத்தாங்க? இல்லை, வழக்கமான உணவு, அதுலேயோட பிரத்யேகமான உணவுலாம் எதுவும் இல்லை. அது வழக்கமான சாதாரணமாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இட்லி, தோசை, இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸு, இது மாதிரி சாம்பார், ரசம், தயிர் மாதிரி தாங்க. வேறு என்ன உணவு இருக்க போகுது? ஒரு நான்வெஜ் கூட தரலையா? பிரியாணி ஏதாவது ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம். அது யாராவது விரும்பி கேட்டிருந்தா வரலாம். அது ஒரு பெரிய ஒரு எண்ணெய் பேசு. இப்போ இந்த நவீன சமூகத்தில் உணவு ஒரு ஒரு பெரிய அளவில் இதெல்லாம். அதனால் அது சட்டமன்ற உறுப்பினர்கள் மதிப்புமிக்கவர்கள் என்பதனாலேயே அல்லது இந்த ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருடைய வாக்கு அல்லது ஆதரவு அவசியம் அரசை பாதுகாப்பதற்குங்கிறதுனால கூடுதலாக அல்லது சுவைமிகு உணவு அல்லது அரிய வகை உணவுகள் அங்கே பரிமாறப்பட்டதா, படைக்கப்பட்டதான்னா அப்படிப்பட்ட உணவு எது அங்கே இல்லாததுனால அது தேவையில்லைங்க. அந்த தேவையாக அங்கே வரல. அங்கே ஏற்கனவே வழக்கமாக உங்களுக்கு ஏன்னா பெரும்பாலும் உங்களுக்கு அரசியல்வாதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மருத்துவ பரிந்துரையின்படி இப்போ ப்ரெஷர் இருக்கும், சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லுவாங்க.
பெரும்பாலான அரசியல்வாதிகள், சட்டமன்ற மக்கள் பிரதிநிதிகள் மருத்துவ சிகிச்சையில் மருந்து எடுத்துக்கிட்டு தான் உணவை உட்கொள்கிறாங்க. அப்போ நம்ம வந்து அதில் கட்டுப்பாடான உணவுகளை தான் மருத்துவர் பரிந்துரைக்கிறார். இப்படி நீங்கள் கொழுப்பு வகைகள் அல்லது இனிப்பு வகைகள் அல்லது வேறு வகையான சத்தானதுங்கிற மாதிரியானதெல்லாம் அங்கே ஏற்கனவே அவர்களே விரும்பினாலும் அங்கே அனுமதிக்க முடியாது மருத்துவர், அல்லது ஒரு உடல் ஏற்காதுங்கிறதுனால இயல்பான உணவு தான் பரிமாறப்பட்டது. இயல்பான சமூகம் அங்கே குடும்பத்தில் என்ன இருக்குமோ அல்லது சட்டமன்ற வழக்கமான சட்டமன்ற பேரவை நடக்கிற பொழுது கேண்டீன் சொல்கிற உணவகங்கள் என்ன இருக்குமோ, சட்டமன்ற உறுப்பினர் விடுதிகளில் என்ன இயல்பாக கிடைக்குமோ அதுதான் அங்கே இருந்துச்சு. அங்கே பிரத்யேகமான உணவுன்னு நான் அறிந்த வகையில் நான் குழுக்களோடு ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களோடு அவருடைய உற்றார் உறவினர்களோடு தனியாகவும் பிரிந்தும் குழுவாகவும் ஒட்டுமொத்தமாகவும் பரிமாறப்பட்ட உணவுகளில் உட்கொண்டு அங்கே வந்து தங்கியிருந்த காலத்தில் அப்படி எதுவும் சிறப்பான உணவுன்னு நான் எந்த உணவையும் பார்க்கலை. நான் எந்த உணவையும் ருசி பார்க்கவும் இல்லை. இயல்பான உணவு, இயல்பான அந்த அரசை நிறுவுவதற்கான வேட்கை அல்லது அந்த ஆர்வம், அந்த உறுதி தான் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் இருந்தது. அதில் புரட்சித் தலைவர் அம்மா உயிரை தந்து உருவாக்கின அரசு என்பதனால இந்த அரசை சிதைப்பதற்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் முயன்றது. அப்பொழுது அரசை இது வலிமை இழந்த நிலை. ஒன்றிய அரசு பாரிய வலிமை உள்ள அரசு. அப்பொழுது ஆளுநராக இருந்த தமிழிசைக்காலாம் இருந்தாங்க. மிக கடுமையாக இப்போ இந்த குற்றச்சாட்டும் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பேச முடியல, சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்காங்க, வெளியில் செல்ஃபோன்லாம் பறிக்கப்பட்டுருச்சு, தொலைத்தொடர்பு எந்த தொடர்பும் இல்லை, குடும்பத்தில் இருந்தெல்லாம் இல்லைன்னு நீதிமன்றத்தையெல்லாம் அணுகுனாங்க. அங்கே வந்து உணவு தரப்படலை, எல்லாம் அறையில் வச்சு பூட்டி வச்சுருக்காங்க, கடுமையாக சித்திரவதை செய்கிறாங்க ஆதரவு கேட்டு. அப்புறம் அந்த விடுதிக்கு வர்ற தண்ணீர் குழாயெல்லாம் கூட நிறுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு பெரிய பெரிய அதிகாரியெல்லாம் வந்து நீதித்துறை அல்லது காவல்துறையினுடைய உயர்ந்த அதிகாரியெல்லாம் வந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்டையும் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு உணவு இருக்கா, குடிநீர் வழங்கப்படுகிறதா, அல்லது நீங்கள் நீங்கள் வந்து பயமுறுத்தி கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்களா, கடத்தப்பட்டிருக்கீங்களானெல்லாம் கேட்டு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டுட்டு போய் நீதிமன்றத்தில் கொடுக்குற அளவுக்கு அவதூறு பரப்பப்பட்டு இருந்துச்சு. ஆனால் அங்கே எதுவும் இயல்பாக தான் இருந்துச்சு. இந்த நெருக்கடி அவதூறுகளுக்கு மத்தியிலையும் அந்த அரசை பாதுகாப்பதற்கு 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டது உறுதி இருந்துச்சுல்ல, அது மகத்தானது. அதுதான் இன்றைக்கி எடப்பாடியை இவ்வளோ ஆளாக்குனது. ஏன்னா எடப்பாடி கூட அன்னைக்கு இவ்வளோ அவர் தான் கோஆர்டினேட் பண்ணாரா சார்? இல்லை, எடப்பாடி அந்த களத்திலேயே இல்லை. இதை உருவாக்கி இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த உறுதியை நம்பிக்கையை ஊட்டி அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அரசை உருவாக்குறதுல உறுதியாக இருந்தாங்க, அரசு சிதைந்து விடக்கூடாது என்பது உறுதியாக இருந்தாங்க. ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் சின்னம்மா அவர்களை முதல்வராக தேர்வு செய்யறதுல மகிழ்ச்சி. அவங்க தான் சிஎம் ஆக்கணும் அப்படின்ற முடிவில் இருந்தாங்க. ஆனா இந்த ஒருங்கிணைப்புலாம் முடிவில் மட்டுமல்ல, தேர்ந்தெடுத்தாச்சு. சட்டமன்ற குழு தலைவராகவும் ஆளுநர் ஏற்று இருந்தாருன்னா சிஎம் இல்லை. ஆனால் அந்த ஒருங்கிணைப்பு இருக்குல்ல, இப்போ அவங்க வந்து ஒரு லீடராக இருக்காங்க, அப்போ அவங்க வந்து எல்லார்ட்டையும் பேசவோ பொதுவாக பேசுவாங்க. பட் நீங்கள் வாங்க உட்காருங்க, இப்போ பிரச்சனைகள்லாம் இல்லைன்னு சொல்லி அங்கே ஒரு தளபதியாக ஒருத்தர் இருந்திருப்பார்ல, அது யார் சார்? அப்படின்னு ஒரு நபர் யாரும் இல்லை, நாங்கள் எல்லாம் குழுவாக தான் இருக்கோம். ஓகே. இப்போ டிடிவி தினகரனோ யாராவது அந்த மாதிரி வருவாங்க போவாங்க, சின்னமா வருவாங்க, டிடிவி வருவார், மற்ற முக்கியமான 1-2 நிர்வாகிகள் வருவாங்க. பெருமளவு அப்படியெல்லாம் இதுக்கு ஹெட் அப்படின்னு சொல்லிடல யாரும் இல்லை. எனக்கு தெரியும் எடப்பாடி இணைப்பாளர் மாதிரி. எடப்பாடியெல்லாம் இதில் வந்து அதில் பெரிய அளவில் வந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரில் சந்திக்கிறது அல்லது குழுவாக சந்திக்கிறது, அவங்கள்ட்ட வந்து இந்த அரசினுடைய தேவை குறித்தோ கட்சியினுடைய நலன் குறித்தோ இப்போ வெளியிருக்கிற அவதூறுகள் குறித்தெல்லாம் நீங்கள் அச்சப்பட வேண்டாம், நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற மாதிரி கூட அவர் முகம் தந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் அவர் பேசுனதை நான் பார்த்ததே இல்லை. நான் கூட பேசியிருக்கேன், நான் குழுக்களுக்குள்ளே பேசியிருக்கேன், கூட்டத்தில் பேசியிருக்கேன், ஊடகத்தில் பேசியிருக்கேன். சட்டமன்ற உறுப்பினர்லாம் நீங்கள் உறுதியாக இருக்கணும், ஆட்சி வலிமையானது, ஆட்சியை உருவாக்குறது அவருடைய இலகுவல்ல அப்படின்னெல்லாம் நான் வந்து கடுமையாக ஒவ்வொருவர்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கேன், குழுவாக பேசியிருக்கேன், கூட்டத்துலையும் பேசியிருக்கேன். ஏன் அப்போ அந்த ஒரு மர்மம் அங்கே ஏதோ நடந்தது, ஸ்பெஷல் கவனிப்பு இருந்ததுன்றதெல்லாம் ஏன் வெளியில் வந்து? அது இப்போ எல்லா பக்கமுமே இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான அரசு உருவாக்குறதுக்கான அந்த இடைப்பட்ட காலத்தில் நடக்கிற திரைமறைவில் ஏதாவது நடந்திருக்குங்கிற அனுமானம் இருக்குல்ல, அது வந்து பொதுவெளியில் நீண்ட காலமாக இருக்குது. அது சில இடங்களில் அது பணம் கைமாறுவது அல்லது வேறு வகையான ஆதாயங்கள் கைமாறுவது அப்படி நடக்குது நாட்டில், இந்தியாவில். நீங்கள் பல இடங்களில் ஆட்சியை நார்த் இந்தியாவில் கூட நம்ம பார்க்குறோம், ஏதாவது ஒரு ஆட்சி மாற்றம் இல்லை அரசுக்கு ஒரு கோவாவில் நடந்துச்சு, நம்ம ஆமாம் பல மாநிலங்களில் பார்த்தோம். இப்போ கர்நாடகாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ்காரங்க 17 பேர் அரசுக்கு வெளியே போய் அப்புறம் ஒரு கட்டத்தில் ராஜினாமா செய்துட்டு பாஜகவில் போய் சேர்ந்து ஆட்சியை மாற்றிட்டாங்க. அப்போ அது மாதிரியான சம்பவங்கள் இந்தியாவில் நடக்கிறது. அதனால தமிழ்நாட்டிலையும் அதுக்கு முயற்சி பண்ணினாங்க. ஆனால் அந்த முயற்சியை முறியடித்து அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படி உணர்வுபூர்வமாக ஒற்றுமையாக இருந்தாங்க. அதில் சின்ன
ஒரு ஏதாவது ஒரு அப்படி கூட இல்லை. அவங்க ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் தான் பெரும்பாலும் இருந்திருப்பாங்க. நீங்கள் அதில் செங்கோட்டையன் மட்டும்தான் அதில் அம்மா உள்ள அம்மா சிறைப்பட்டதுனால எடப்பாடி அமைச்சராக இருந்து முதலமைச்சராகிறார். அவையில் இல்லாத செங்கோட்டையன் கல்வித்துறை அமைச்சராக வர்றார். இதை தவிர அங்கே பெரிய மாறுதல் அங்கே எதுவும் நடக்கவே இல்லை. அப்போ ஆனால் அங்கே இருந்த மனநிலை எப்படி இருந்தது சார்? வெளியில் இவ்வளோ பரபரப்பு இதெல்லாம் இருக்குது, அங்கே வந்து எல்லாம் பயத்தோடு இருந்தீங்களா? ஒன்றும் இல்லை. எப்படி எந்த பயமும் இல்லை. எல்லாரும் உறுதியாக இருந்தாங்க. அதில் என்னென்னா 1-2 பேர் இப்போ ஓபிஎஸ் தான் நீங்கள் இப்போ பாஜக அப்போ ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்துறது உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தர்ம யுத்தத்தை துவக்கி ஒரு பக்கம் மக்கள்கிட்ட பெரிய அளவில் கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துனாங்க. அண்ணன் ஓபிஎஸ்ன்னே சொல்கிறாரு, நான் இதை செய்யலை, ஆடிட்டர் குருமூர்த்தி ஐயா சொல்லி தான் நான் செய்கிறேன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் என்ன சேலையாக கட்டியிருக்கீங்க, நீங்களாம் ஆம்பளையா, நீங்கள் போய் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு நான் தான் சொன்னேன்னு சொல்கிறாரு. அவரே சொல்கிறார். அப்போ அவர் போய் நம்ம அந்த அம்மாவோட நினைவிடத்தில் சமாதியில் இருக்கிறாரு. அப்போ கட்சிக்குள்ளே பெரிய அளவில் கட்சியில் களத்தில் பிளவு ஏற்பட்டுச்சு. சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ள பெரும் பிளவு ஏற்படலை. அப்போ கூட நீங்கள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், மாப்பா பாண்டியராஜன் அமைச்சராக இருக்கிறவர் கூட அங்கே போகிறாரு. மொத்தம் 11 பேர். செம்மலையனெல்லாம் கூவத்தூர்லேருந்து தான் போகிறாரு, அந்த ஓபிஎஸ் அடிக்கு போகிறாரு. இல்லை அந்த மாதிரி யாராவது வெளியில் போயிடுவாங்கன்ற பயம் இருந்துச்சா? 122 பேர் உள்ளே இருக்கீங்க, இவங்க போயிடுவாங்களோ அவங்க போயிடுவாங்களோ, இல்லை எந்நேரமும் வேறு யாராவது வரலாம் அப்படிங்கிற பயம் இருந்துச்சா? இருந்திருக்கலாம். 1-2 இப்படி அப்படி பெரிய அளவில் அந்த அணியிலையும் பெரிய அளவில் வேலை செஞ்சு ஊடுருவதுக்கான வாய்ப்பு அங்கே இல்லை. அதாவது இல்லை சந்தோஷமாக இருந்தீங்களா, பயத்தோடு இருந்தீங்களா? மகிழ்ச்சியாக தான் இருந்தது. பயம்னா எல்லாத்துக்கும் இருக்குமில்ல. இப்படி நாடே ஒரு அவதூறை பரப்புது, ஆட்சி அரசாங்கத்தை வேறு யாராவது இதில் டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயம் இல்லாமல் எப்படி இருக்கும், அந்த அச்சம் எப்படி இல்லாமல் இருக்கும்? ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அது அரசு உருவாகி வெறும் ஒரு மே மாதத்தில் உருவாகுது, அம்மா டிசம்பரில் காலமாயிடுறாங்க, ஜனவரி பிப்ரவரியில் ஓபிஎஸ்னுடைய இந்த காலகட்டம், அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இப்போ நீங்கள் அது பிப்ரவரி 16-17 வரைக்குமான காலகட்டம் ஒரு 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 நெருக்கடியும் அவநம்பிக்கையும் இருந்த ஒரு காலம் தான் அது. ஏன்னா சின்னம்மா பொறுப்புக்கு வந்திருந்தாங்கன்னா அந்த இந்த சிக்கலே வந்திருக்காது. இந்த சிக்கலை உருவாக்குனது திட்டமிட்டு அது பாஜக, ஒன்றிய அரசு தான், மோடி அரசு தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அவங்க விரும்புகிற மாதிரியே நடந்துருச்சு. இப்போ அவங்க அரசோட அவங்க விரும்புகிற எடப்பாடி அவங்க விரும்புகிற மாதிரி ஆட்சி நடத்துறதுக்கு தான் அனுமதிச்சாங்க 4.5 காலம். அப்போ அவங்க என்ன நினச்சாங்க, சின்னம்மாய்க்கு போனால் கட்சி உறுதியாக இருக்கும், கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியாதுங்கிறதுனால அவங்கள சிறைக்கு அனுப்புகிறாங்க. சிறைக்கு அனுப்பிய பிறகு அவரால் நியமிக்கப்பட்ட எடப்பாடியே மோடியோட ஆளாக மாறுறாரு, பாஜகவோட ஆளாக மாறுறாரு, மத்திய ஒன்றிய பாஜக அரசினுடைய கைப்பாவையாக மாறுகிறார். அப்போ அவங்க ஊடுருவி அதிமுகவை சிதைக்கிறாங்க, அதிமுகவை மிரட்டுறாங்க, அவங்களுடைய சித்தாந்தத்தை இங்கே பரப்புகிறாங்க. திராவிட சித்தாந்தத்தை அங்கே இவர்கள் வந்து அதிமுகவில் இருந்த அந்த கூர்மையை, அந்த முனையை இவர்கள் மழுங்கடித்து கொண்டே வருகிறார்கள். கிட்டத்தட்ட இப்போ 4.5 ஆண்டு காலம் அவர்களோட நெருங்கிய உறவு, அரசு நிர்வாகத்துக்குள்ளேயும் அவங்க ஊடுருவாங்க. இந்துத்துவ அமைப்புகள் அல்லது பாஜக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைசி தொண்டர் வரைக்கும் இந்த இந்துத்துவ கொள்கையை கொண்டு போய் கோட்பாட்டை அங்கே நிறுவுறாங்க. அப்போ திராவிட கருத்தியல் அங்கே வந்து பிழையானது, அது மனித சமூகத்துக்கு எதிரானது, தமிழ் சமூகத்துக்கு எதிரானதுங்கிற அந்த ஆர்எஸ்எஸ் கொள்கையை அதிமுகவில் இருக்கிற முன்னணி நிர்வாகிகள் 99 விழுக்காடு பேர் இடத்துல கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. அது மட்டுமல்ல, இப்போ நம்ம இந்த ஆர்எஸையும் இந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுக கட்சியையும் பாஜக, மோடி, அமித்ஷா தான், அவருடைய கருணையில் தான் இது இயங்குகிறது என்கின்ற நம்பிக்கையை விதைச்சிட்டாங்க. இப்போ இன்றைக்கி தான் கூட்டணியிலேருந்து வெளில வந்துட்டாங்களே. கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாலும் இப்போவும் மோடி அல்லது அமித்ஷா அல்லது ஒன்றிய பாஜக அல்லது இந்துத்துவ கொள்கையிலிருந்து அவர்களால் விடுபடலை. இன்னும் அவங்க பிஜேபியோட திரும்ப போயிடுவாங்க, இல்லை அவங்களோட உறவில் இருக்காங்கன்னு நம்புறீங்களா நீங்கள்? இல்லை, உறவுனா அவங்க கொள்கை உறவுக்குள்ளே போனதுனால அவங்க தேர்தல் உறவில் வெளியே வந்தாலும் வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு பேட்டி வருது. இப்போ எலெக்ஷன் நெருக்கம். இப்போ கூவத்தூர் நடந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆக போகுதுன்னு வைங்களேன். ஆனால் இப்போ இதை பற்றி ஒருத்தர் பேசுகிறாரு, இது ஒரு சர்ச்சையாகுது, பின்னணியில் ஏதாவது இருக்கும்? இல்லை, அதை எடப்பாடியை பலகீனப்படுத்துறது தான். இப்போ நம்ம அவங்க நான் முன்கூட்டியே சொன்னேன், அதில் அப்போ பாஜக விரும்புது இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 2 வலிமையான திராவிட பின்னணியில் யார் இருக்காங்க எடப்பாடியை பலவீனப்படுத்துறதுக்காக இந்த நடவடிக்கைன்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்க? பிஜேபி தான். அவரோட கேரக்டரை அந்த 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 இமேஜை வந்து அவங்க டெமாலிஷ் பண்ணணும். அப்போ அவருக்கு வலதுகரமாக இருக்கிற சேலத்தினுடைய மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம், எப்போவுமே ஒரு பக்கம் இளங்கோ, ஒரு பக்கம் வெங்கடாச்சலம். அப்போ வலதும் இடதுமாக இருக்கிற ஒரு நபரை மிக கடுமையாக காயப்படுத்தி களங்கப்படுத்துகிறாங்க. அதில் எடப்பாடியை தொடர்புபடுத்தி தான் அவர் பேசுகிறார். அவரும் அதிமுகவுடைய நீண்டகால கட்சிக்காரர், ஒன்றிய செயலாளர்.
அப்போ எடப்பாடிக்கு இணையான கட்சியில் நீண்ட காலம் பயணித்த ஒரு ஒன்றிய செயலாளர் தான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். அது எப்படி நீங்கள் வந்து கூவத்தூரில் கடுமையான இப்படி சில பிழைகளான தவறான ஒழுக்க சிதைவுகள் நடந்துச்சுங்கிற மாதிரியான செய்தி இப்பவும் அது இப்போ நீங்கள் வந்து இப்போ நெறியாளரையாக கேட்குற மாதிரி சமூகத்தில் இன்னும் அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நான் தனியரசு என்ன தான் அதில் அங்கே பிழை எதுவும் நடக்கலை, அங்கே நெறி அல்லது ஒழுக்கத்துக்கு புறம்பாக அங்கே எதுவும் நடக்கலைன்னு நான் உண்மையை நிறுவ முயன்றாலும் பெருமளவு அங்கே அவதூறுகள் வந்து கடுமையாக பரப்பப்பட்டிருக்கு. பெருமளவு அங்கே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும், அல்லது வேறு வகையான கனிம வளங்கள்லாம் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, பதவி கொடுத்துருப்பாங்க, அல்லது எவ்வளவாவது ஒப்பந்தங்கள் அவங்களாம் பலனடைஞ்சிருப்பாங்கங்கிறது இல்லை. அது அரசியல்வாதினா அதிகாரத்தை பகிர்ந்துக்கிட்டு பலனடைஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதில் பலனடையாமல் கட்சி நலன் கருதி ஆதரித்தவங்களும் இருக்காங்க. சில பேர் சில நிபந்தனைகளை விதிச்சிருக்கக்கூடும். அதை அரசு சில நேரங்களில் சமாதானத்துக்காக அவங்கள ஆறுதல்படுத்துறதுக்காக அவங்களுடைய ஆதரவுக்காக சில ஆதாயங்களை தந்திருக்கக்கூடும். அது அரசியலில், இந்திய ஜனநாயக அரசியலில் வேறு அதை மறுக்க முடியாது. அது வேறு வழி இல்லை, அது நடக்கிறாங்க. அது சில நேரங்களில் இப்படி அல்லது சில நேரங்களில் அது வெளிப்படுகிற பொழுது பொதுமக்கள் மத்தியில் அவர்களுக்கான புகழ் அல்லது கண்ணியம் குறைக்கப்பட்டு அவங்க பலகீனப்படுறாங்க. இன்னொரு புறம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இப்போ இப்போ பல அமைச்சர்கள் சிறைக்கு போகிறாங்க, தண்டனை ஆயிடுது. அது மாதிரியான நெருக்கடிக்கு குடும்பமே ஆளாகக்கூடும். இப்போ இந்த ஆபத்து இருக்குது. இப்போ ஒரு பக்கம் நீங்கள் வந்து புகழ் அல்லது கண்ணிய குறைவினால் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற பெரிய இழப்பு, வாக்கு சேதாரம், கட்சி மேலே இருக்கிற இமேஜ், அதனுடைய நன்மதிப்பு குறையிறது. இன்னொரு பக்கம் வழக்கு, சிறை அப்படிங்கிற மாதிரியான 2 வகையான அபாயத்தையும் இந்த ஒவ்வொரு அரசியல்வாதியும் எதிர்கொண்டு தான் பயணிக்கிறான். அப்போ இந்த அச்சத்தை பயன்படுத்தி தான் பாரி அதிகாரத்தை வச்சிருக்கிற ஒன்றிய அரசும் இவங்களை கட்டுப்படுத்துது. அப்போ நீங்கள் இப்போ என்ன தான் எடப்பாடி வெளியேறினாலும் கூட எடப்பாடியை ஒரு கொள்கையாளராக இல்லை. இப்போ ஏன்னா எடப்பாடி தான் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு சித்தாந்த வழியில், கோட்பாட்டு வழியில் அந்த 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 அரசியல் பயணத்தை அவர் துவக்கலை. அவர் ஒரு சாதாரண திரைப்பட ரசிகர். தனக்கு பிடித்த ஒரு நடிகரை, அதாவது புரட்சி தலைவரை, அவருடைய கதாபாத்திரங்களில் வருகிற அவருடைய அந்த ஒழுக்கம் அல்லது நேர்மை, அவருடைய நடவடிக்கைகளின்பால் ஈர்க்கப்பட்டு திரைக்கவர்ச்சியால் ரசிகராக இருந்து அரசியலுக்கு வந்து அந்த திரைக்கவர்ச்சிக்கு ஐக்கானாக இருந்த தலைவர், புரட்சி தலைவரே ஆட்சி தலைவராக வர்றதுனால அந்த கட்சியிலே அந்த அரசோடு பயணிக்கிறாங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இதுவரைக்கும் வந்ததே இல்லை. எடப்பாடியெல்லாம் அவர் எந்த தியாகமும் பண்ணல. வியர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி, இரவு பகலாக கடுமையாக கட்சிக்கு உழைத்து, சொத்தை இழந்து, சுகத்தை இழந்து, குடும்பத்தை இழந்தெல்லாம் அவங்க வரல. பெருமளவு அதிமுககாரர்கள், தொண்டர்கள் என்ன அப்படி ரத்தம் சிந்திருப்பான், வியர்வை சிந்திச்சிருப்பான். இன்றைக்கி வரைக்கும் அவங்க பல பேர் எனக்கு தெரியும் மனப்பூர்வமாக கட்சிக்கு உழைக்கிற எத்தனையோ ஏழைகள் லட்சக்கணக்கில் இன்னும் கடுமையான வறுமையில் இருக்கிறாங்க. ஆனால் இதை பயன்படுத்தி வெளிச்சத்துக்கு வந்தவர்கள் கற்பனை செய்ய முடியாத வசதி வாய்ப்பில் இருக்காங்க. 2 மலைக்கும் மடுவுக்குமான இடைவெளி இருக்குது. அப்படி தான் எடப்பாடியெல்லாம் அப்படி ஒரு சுகமான அதிகாரத்தை சுவைத்தே வளர்ந்த ஒருவர். அப்போ இந்த தலைமை பொறுப்புக்கே வருகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சிக்கு நாம் பொதுச் செயலாளராக இருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன கொள்கை, எது தத்துவம், எது லட்சியம், எது கோட்பாடுங்கிறதே இன்றைக்கி வரைக்கும் எடப்பாடிக்கு தெரியாது. ஏன்னா அப்படி அவர்கள் யாரும் கற்பிக்கவே இல்லை. ஆனால் இந்தியா வடநாட்டு கட்சி, இந்துத்துவ பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ் இயக்கங்கள் இவர்களுக்கு தந்திருக்கிற பயிற்சியை உள்வாங்கி கொண்டு அவையிலே ஏற்றுக்கொண்டு இவர்கள் அவர்களாக மாறி போனார்கள்ங்கிறதுனால தான் அந்த எடப்பாடியால் அந்த கட்சியை அல்லது தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சிக்கு தலைவன் என்கின்ற அடிப்படையில் நம்ம பார்க்கவோ, அதன் வடிவத்தோடு பொருத்தி எடப்பாடியை நம்ம ஒரு வலிமையான ஒரு ஆளுமையாகவோ, இதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய இந்த பிரத்யேக நவீன அரசியல் சமூகத்தை இவர் பாதுகாத்து வழிநடத்துகிற ஆற்றலையோ இயல்பாக எடப்பாடி பெற்றிருக்க மாட்டாருங்கிறது தான் தனியரசுடைய பார்வை. இந்த பார்வையை முதல்ல உலகத்துக்கு சொன்னது தனியரசு தான். தொடர்ந்து பல சான்றுகளோடு நான் சொன்னேன். அது இப்போ பெருமளவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போ மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் கூட நீண்ட காலத்துக்கு பிறகு இப்போ அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் தேர்தல்னு வரும்போது இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த கூவத்தூர் சர்ச்சையாக இருக்கட்டும், அதை ஒட்டி பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், தேர்தல் அரசியலில் எதிரொலிக்குமா? நாடாளுமன்ற தேர்தலில் அது யாருக்கு சிக்கலாக மாறும்னு நினைக்கிறேன்? எடப்பாடி தான் சிக்கலாக மாறும். உறுதியாக எடப்பாடி சிக்கலாம். ஆனால் இப்போ நீங்களே சொன்னீங்க எடப்பாடிக்கும் அங்கே நடந்த எம்எல்ஏக்களை வரவேற்பதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லாருமே அங்கே திருமதி சசிகலாவை முதலமைச்சர் ஆக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இருந்தாங்க அப்படின்னு. அவரை நோக்கி இது திருப்பப்பட்டா என்ன பண்ணுவீங்க?
சின்னம்மாவை நோக்கியா? இல்லை, அப்படியே அவங்க வந்து இது மாதிரி அ அதிகாரத்தை அவங்க வந்து அப்படியெல்லாம் ஏற்பாடு செய்து கூட அந்த பலனை அவர் அடையலை. இப்போ நீங்கள் வந்து அவங்க வந்து இந்த அம்மா அவங்க அம்மா மேலே வச்சிருந்த அவங்க பாசம், நட்பு உயிருக்கு உயிரானது. அதாவது பெரியம்மா, சின்ன புரட்சித் தலைவி அம்மாவும், சின்னம்மாவும். அப்போ அவங்க வந்து அவங்க அம்மா வந்து என்ன நினச்சாங்களோ அதை அதை செயலில் நடைமுறைப்படுத்தி காட்டணுங்கிறதுல உயிராக இருந்தவங்க சின்னம்மா. அப்ப சின்னம்மா தான் அந்த அந்த அரசை சிதையாமல் பாதுகாத்தாங்க. இவ்வளவு அவதூறுகள், நெருக்கடிகள், பிரச்சாரங்கள் எவ்வளவு வந்த பொழுதும் கூட அதை வந்து அவங்களுடைய அந்த ராஜதந்திரம்னு சொல்கிறாங்க, அந்த தந்திரத்தை பயன்படுத்தி, அவருக்கு இருந்த அனுபவத்தை பயன்படுத்தி இதை பாதுகாத்தார். ஆனால் அவர் சிறைக்கு போன பிறகு எடப்பாடியால் அந்த நம்பிக்கைக்கு விசுவாசமாக நடக்க முடியலை. கட்சியை கட்டுப்பாடாக வச்சுக்க முடியல. சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களை கட்டுப்பாடாக வச்சுருக்க முடியல. கட்சியினுடைய கொள்கைகளையும் லட்சியங்களையும் பாதுகாத்து அதன்படி கட்சியை வழிநடத்துகிற ஆற்றலை எடப்பாடி இழந்துட்டார். அதற்கு காரணம் டெல்லி அச்சுறுத்தல் தான். அப்போ நீங்கள் இவங்க வந்து இவர் கட்சியினுடைய 1.5 கோடி தொண்டர்களுக்கு விசுவாசமாகவும் இல்லை எடப்பாடி. புரட்சித் தலைவர், நிறுவனத் தலைவர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய கனவுகளுக்கும் அவருடைய விருப்பத்துக்கும் மாறாக இவர் வந்து இதனுடைய நேர் முரணான ஒரு கோட்பாட்டை தழுவி இருக்கிற பாஜக, ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கருத்தை உள்வாங்கி கொண்டு அவர்களினுடைய தயவு அல்லது விருப்பம் அல்லது அவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அரசை நடத்துவதிலும் கட்சியை நடத்துவதிலும் இவர் மனப்பூர்வமாக இரையாகி போனார். அதில் வந்து இவருக்கு கூச்சமோ தயக்கமோ கூட இல்லை. அது சரி அல்லது நியாயம் என்பதை உணர்ந்து கொண்டு இவர் இணைந்து பயணித்ததுனால இப்போ தனித்து தேர்தலிலிருந்து வெளியேறி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நடத்துறதுக்காக எடப்பாடி எத்தனிக்கிறார். ஏன் எடப்பாடியை பாஜக அனுமதிக்குதுன்னா, எடப்பாடி ஒரு தத்துவவாதி அல்ல, ஒரு கோட்பாட்டுவாதி அல்ல. அவங்க சொல்றதெல்லாம் இவர் செய்வார் அல்லது ஏற்கனவே இவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட அரசியல் கொள்கை எதுவும் இல்லாததுனால இது மாதிரி ஒரு 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 கோட்பாட்டு அரசியலாளராக இல்லாத எடப்பாடி தான் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக நீடிப்பது தான் சரின்னு டெல்லி பாஜக கருது. அப்போ எடப்பாடி மாதிரியான பலகீனமான மனிதர்கள், தன்னுடைய கொள்கைக்கு இரையாகி நீண்ட காலம் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு நபர், அவர் அரசில் இருந்தாலும் கட்சிக்கு தலைவனாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கோட்பாட்டை இவர் வந்து எந்த நேரத்தில் கேள்வியே கேட்கல. இப்போது நீங்கள் எடப்பாடி தேர்தல் உறவில்லைன்னு வெளியே வந்துட்டார். மோடியை நான் பிரதமராக அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். மோடியையோ அமித்ஷாவையோ இந்துத்துவ அமைப்புகளையோ அதனுடைய கொள்கைகளையோ அதனுடைய சித்தாந்தங்களையோ ஒருபோதும் இவர் கேள்வி கேட்க மாட்டார். இப்போ கூட வேளாண் இதற்கு ஆளுநருடைய அத்துமீறலோ, ஆளுநர் வந்து ஒரு ஒரு உலக பொது மறையை உலக மானுட சமூகத்திற்கு தந்த திருவள்ளுவர் ஐயா இருக்காங்க. அப்போது திருவள்ளுவரை ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் RN ரவி ஒரு 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 துறவி போல, இந்து முனிவரை போல காவி அந்த மாதிரியான அடையாளங்களோட வடிவங்களோட அவரும் அவருடைய மனைவியும் ஆளுநர் மாளிகையில் அந்த திருவள்ளுவர் தினத்தில் மரியாதை செலுத்துறது மட்டும் இல்லை, அதில் கீழே ட்விட்டில் போடுறாரு, இவர் வந்து சனாதன இந்து குரு முனிவர் ரிஷின்னு சொல்கிறார். அப்போ ஒரு திராவிட பேர் இயக்க எதிர்க்கட்சி தலைவர் 70 எம்எல்ஏக்கு மேலே வச்சிருக்கிறவர் இன்னைக்கு வரைக்கும் அது கருத்தே சொல்லலை. ஏன்னா இவருக்கு திருவள்ளுவர் குறித்தோ, திருவள்ளுவர் எப்படி ஒரு தமிழ் சமூகத்தினுடைய அல்லது மானுட சமூகத்திற்கு வழிகாட்டிய ஒரு மாபெரும் அறிஞர், ஒரு தத்துவ பேராசான் என்கின்ற ஒரு புரிதல் எடப்பாடியிடம் இருந்திருந்தால் அவரை ஒரு மதத்துக்குள் சுருக்கி, இன்னும் சொல்லப்போனால் ஒரு சனாதன RSS எந்த கோட்பாட்டை அது பிரகடனப்படுத்த முயற்சிக்கிறதோ அதற்கு ஒரு ஐக்கானாக வள்ளுவரை கொண்டு போய் அது பொருத்துகிறார் ஆளுநர். இது வந்து பிழையானது, தவறானதுன்னு கூட இவரோட கண்டிக்கிறதில்ல. அது எந்த கருத்தே சொல்லாமல். அப்போ இது மாதிரியான இடங்கள்ல தான் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி, அது ஒரு கோட்பாட்டு அணி, அது ஒரு கொள்கை அணி, அது வந்து ஜனநாயகத்தை நேசிக்கிறது, சுதந்திரம், சமத்துவம், சமூக நீதியான அந்த கருத்தைகளை கோட்பாடாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அமைப்பு அதெல்லாம். அது பொதுவுடைமை கருத்துகளாக இருக்கலாம், பகுத்தறிவு அமைப்புகளாக இருக்கலாம், திராவிட கருத்தியலாக இருக்கலாம், சமூக சமத்துவத்துக்கான சமூக நீதி போராட்டத்தில் கலந்துக்கிட்ட இயக்கங்களாக இருக்கலாம். அவங்கெல்லாம் ஒரு தத்துவ இயக்கங்கள் ஒரு கூட்டணியில் இருக்காங்க. அப்போ எடப்பாடியிடம் இவரிடமும் தத்துவம் இல்லை, தத்துவம் சார்ந்த எந்த அணியை சார்ந்த யார் ஒருவரும் கூட இல்லாததுனால தான் எடப்பாடி தனிமைப்பட்டு பலகீனப்பட்டு இப்போ இருக்கார். அப்போ அந்த கூவத்தூர் சம்பவங்களோடையும் பொருத்தி திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை விட கூடுதலாக இப்பொழுது எடப்பாடியை யார்
சிறுமைப்படுத்துகிறார்கள் அல்லது வீழ்த்த நினைக்கிறார்கள் என்றால் அதே பாஜக ஆர்எஸ்எஸ் எப்படி சின்னம்மாவை நீங்கள் வந்து அந்த கூவத்தூர் சம்பவத்தில் புரட்சித்துறை அம்மா மரணத்தோடு பொருத்தி அதாவது அண்ணன் ஓபிஎஸ்ஐ ஒரு ஒரு தர்மத்தின் தலைவனாக தர்மத்தை காக்க வந்தவரை போல தர்ம யுத்தத்தை நடத்துகிற ஹீரோவாக காட்டிட்டு சின்னம்மாவை ஒரு வலிமையான சின்னம்மாவை கடுமையான குற்றவாளி கூண்டலில் நிறுத்தி கொலைப்பழியை கூட சுமத்துவதற்கு அப்போது இருந்த சாமிநாதன் ஆஸ்பர் சாமிநாதன்லாம் உங்களுக்கு தெரியும், தகவல் தொழில்நுட்ப அணியில் இருந்தார். 50 லட்சம் பேருக்கு இந்த செய்தி பரப்புனாங்கன்னு சொல்கிறார். நாங்கள் தான் ஒரே நாளில் அவரை ஹீரோவாக்கணும். அது மாதிரி இப்போ எடப்பாடி நீங்கள் இந்த சமீபத்தில் இந்த ஒரு வாரமாக பார்த்துருப்பீங்க சமூக வலைத்தளங்கள் மிக கடுமையான ட்ரோல்லாம் சொல்கிறாங்க. கடுமையாக நான் இது வரைக்கும் பார்க்கல, நான் 2 நாளாக பார்த்து வியந்துட்டேன். இதுவரைக்கும் எடப்பாடி மீது சீமான் மீதெல்லாம் இப்படி ஒரு அப்படியே அலையாக வந்து விழுகுது எல்லா செல்லுலேயும். அப்போ அவங்க ரொம்ப கவனமாக இருக்காங்க. நான் அது யாருன்னு எனக்கு தெரியும். அப்போ எடப்பாடியை கிட்டத்தட்ட ஏற்கனவே வீழ்த்தி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அலையில் அந்த அந்த சம்பவத்தோடும் அவரோட எல்லா வகையான அரசியல் நடவடிக்கைகளுடைய முன்னால் அவர் மாறி மாறி பேசுகிற அந்த அந்த பேச்சுகளோடும் அவரை வந்து ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்தி கொண்டு போய் சேர்த்துறாங்க. அது எனக்கு களத்திலேயே அது வந்து எனக்கு நல்லா தெரியும், அனுபவமாக தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய கட்சியை கையில் வச்சுருக்கிற எடப்பாடி இதை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இவர் அது கவலைப்படுற மாதிரியும் தெரியல. இவர் மட்டும் இல்லை, அந்த தங்கமணியோ வேலுமணியோ அவங்களாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் ஸ்டாலினெல்லாம் அவர் 10 ஆண்டுகள் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரே இருக்கையில் இருந்தோம். அவர் ஒரு நாளில் கூட நீங்கள் அவர் சிரித்து பார்த்துருக்கவே முடியாது. முதலமைச்சர் நடந்த உட்பாடே சிரிக்கல, அது வேறு. மன்மோகன் சிங்கையாவோ சின்சியராக யாருமே அப்படி எடப்பாடியெல்லாம் 24 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்கார், தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் பொது வெளியில் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் சிரித்தா பரவாயில்ல. தங்கமணி வேலுமணியெல்லாம் மேடையில் மாநாட்டில் காலில் சலங்கை கட்டிக்கிட்டு கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டமெல்லாம் ஆடிக்கிட்டு எப்படி இருக்காங்க அவங்களாம்? கூத்தாண்டவர் கோயிலில் மாதிரி இருக்காங்க. அப்படி ஒரு எப்படி அவங்களால அப்படி இருக்க முடியுதே தெரியல. அப்போ இவங்க மண்ணை நேசிக்கிறவங்க, மக்களை நேசிக்கிறவங்க, இந்த கட்சியை நேசிக்கிறவங்க, 8 தேர்தலில் தொடர்ந்து தோற்றுக்கிட்டே வர்றோம். இந்த தோல்விக்கு யார் நம்ம இரையாக்குனாங்க? நம்ம கட்சிக்குள்ளே என்ன நடக்குது? ஏற்கனவே வெளியேற்றப்பட்டவருடைய நிலைமை என்ன? இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுல நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு நிமிடம் ஒரு தலைமை அதில் சிந்திக்கிற மாதிரி நான் அறிந்த வகையில் இல்லை. முழுக்க எல்லோரும் பிழைப்புவாதிகளாகவும் அதில் எரியிற வீட்டில் பிடுங்கிறது மிச்சங்கிற மாதிரி இருக்காங்க. அல்லது ஏற்கனவே அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததுனால பெற்ற பலன், அதனுடைய செல்வம் இருக்குல்ல, அதில் அவங்க அப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியுது. ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற வறுமையில் இருக்கிற கட்சிக்காரர்கள், ஏழைகள் கடுமையான நெருக்கடியில் இருக்காங்க. அவங்க கட்சி சிதைதேன்னு வருத்தப்படுறாங்க. இந்த எடப்பாடியினுடைய இந்த கூட்டம் மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இவங்க இப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்தா நமக்கு வேதனையாக இருக்குது. கண்ணில் நம்ம இதை விட துன்பப்படுறதுக்கு என்ன இருக்குது? அம்மாவுடைய மரணத்தை விட இந்த கட்சியை அழியறதுல இவங்கெல்லாம் கூட்டமாக இருந்து மகிழ்ச்சியாக அந்த தோல்வியை கொண்டாடுறாங்கள, அதுதான் எனக்கு வியப்பாக இருக்குது. இந்த கூட்டம் பாருங்கள், சிரிச்சு கிடக்கு. நீங்கள் ஊடகத்தை சந்திக்கும் போதெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி ஒரு எதிர்க்கட்சி ஆளுகிற கட்சியின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போதும் கூட சிரிக்கிறாங்க. அது என்ன எப்படி இவங்களால் இப்படி வாழ முடியுதுன்னே தெரியல. அதனால் அரிய வகை மனிதர்களாக இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய கட்சிக்கு தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகங்கிற மிகப்பெரிய மக்கள் பேர் இயக்கது. எடப்பாடி எப்பொழுதாவது திருந்தி இதை ஒழுங்குபடுத்துவார்னு நாங்களும் காத்திருக்கிறேன். சின்னம்மா டிடிவி ஓபிஎஸ் ஒருங்கிணைச்சு ஒரு வெளிப்படையாக பேச சொன்னால் யாருமே பேச மாட்டேறாங்க. யாராவது ஒரு நேர்மை இருக்கணும், வெளிப்படையாக இருக்கணும். எல்லோரும் யாருடைய அளவாக இருக்கிறாங்க. எல்லோரும் ஒற்றர்களாகவும் கட்டளைக்கு கட்டுப்படுகிற அடியாட்கள் வேலையாக தான் பார்க்குறாங்க. இவங்களுக்கு யார் பாஸ்ன்னே தெரிய மாட்டேங்குது. அப்போ இவங்க யாரிடமும் ஒரு நேர்மையான கட்சியை வலிமைப்படுத்தி அதன் மூலமாக மக்களுக்கு வாக்குறுதியை தந்து நாட்டு மக்களின் ஆதரவை பெறணும் அப்படிங்கிறத பற்றியோ, இந்த கட்சிக்கு யாரெல்லாம் வடிவம் தந்தார்களோ, உயிர் தந்தார்களோ, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர், புரட்சி தலைவி அம்மா, அவர்களுடைய வாழ்க்கையை இவர்கள் உள்வாங்கி கொண்டு அதன்படி நடக்கிறதுக்கும் இவங்க அநியமாக இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், தந்தை பெரியாரையாவுக்கும் வாரிசு இல்லை, சொத்து இல்லை, அத்தனை நாட்டுக்கு. அவங்க கருத்து தான் 100 வருஷமாக இன்றைக்கி எல்லோரும் இவங்க ஆள்றாங்க. பேரறிஞர் அண்ணா அவரு குடும்பம் சொத்து 1 ரூபா கூட கிடையாது. புரட்சி தலைவர் அவர் இருந்த வீட்டையும் ஏழை எளியவங்களுக்கு எழுதி கொடுத்தார். புரட்சி தலைவி அம்மா இருந்த ஒரு வீடு, அது கலைத்துறையில் ஈட்டிய கஷ்டப்பட்டு ஈட்டிய பொருளையும் அந்த வீட்டையும்
அவங்க கிட்டத்தட்ட அரசுடைமை ஆக்கிட்டாங்க, நினைவில்லமும் ஆக்கிட்டாங்க. அதுவும் எடப்பாடி தான், சின்னமாக அந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ இப்போ அதோடு பொருத்தி பார்த்து இந்த தலைவர்கள் யாராவது அப்படி ஒரு உணர்வுபூர்வமாக அந்த மாதிரி அந்த தலைவர்களுக்கு அவருடைய கனவை நனவாக்க அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இவர்கள் தியாக உணர்வோடு கட்சியினரை நேசிப்பது, நாட்டு மக்களை நேசிப்பது, ஜனநாயகம், சுதந்திரம், சமத்துவம், மக்களாட்சியை நேசிப்பது, இந்த கருத்தை முதல்ல பேசி பழகுங்கன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேறாங்க. இதை பயிற்சி எடுனால கேட்க மாட்டேறாங்க. ஏதாவது திருந்துனா எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா கடுமையான நெருக்கடியை அதிமுக சந்திக்குதுங்கிறத வேதனையோடு தான் தனியரசு நாட்டு மக்கள்கிட்ட தொடர்ந்து அந்த பரப்புரையை முன்வைக்கிறேன். நன்றி. மிக்க மகிழ்ச்சி. சமயத்துக்கு வணக்கம்.